அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. ரப்பி இஷ்ரஹ் லி ஸத்ரி வயஸ்ஸிர் லி அம்ரி வஹ்லுல் உக்ததம் மின் லிசானி யஃப்கஹு கௌலி. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வல் ஆகிபத்து லில் முத்தகீன். அஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா நபியினல் முர்சலீன் வ ஆலிஹி வ அஸ்ஹாபிஹி அஜ்மஈன். அம்மா பாத். ஃபகத் கால அல்லாஹு தஆலா ஃபில் குர்ஆனில் கரீம் والفرقان المجيد بعد أعوذ بالله من الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن الرحيم. إنما يريد الله ليذهب عنكم الرجز أهل البيت ويطهركم تطهيرا. صدق الله العلي العظيم. وقال نبينا رسول الله صلى الله عليه وسلم: حسين مني وأنا من حسين أحب الله من أحب حسينا. ரவாஹு திர்மிதி அவ் கமா क़ால அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம். ரப்பி இஷ்ரஹ் லி ஸத்ரி வயஸ்ஸிர் லி அம்ரி வஹ்லுல் உக்ததம் மின் லிசானி யஃப்கஹு கௌலி. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையனுமாகிய ஏக இறைவன் அல்லாஹ்விற்கு எல்லா புகழும். நம் உயிரிலும் மேலான நமது தலைவர் ஹதரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அவர்களை பின்பற்றிய சத்திய சஹாபாக்கள், நாதாக்கள், ஷஹதாக்கள், முழு உலக முஸ்லீமான ஆண்கள், பெண்கள், குறிப்பாக இந்த ஜும்மாவுடைய அவையில் ஒன்று கூடி இருக்கின்ற நம் அனைவர் மீதும் ரப்பல் ஆலமீன் அல்லாஹு தாலாவுடைய சாந்தியும் சமாதானமும் என்றும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக. ஆமீன். அல்ஹம்துலில்லாஹ். கண்ணியமான சகோதர பெருமக்களே, முஹர்ரம் மாதத்துடைய 3வது ஜும்மாவிலே அல்ஹம்துலில்லாஹ் வீற்றிருக்கிறோம். கடந்த வாரம் இதே ஜும்மாவுடைய தினத்தில் ஆஷிராவுடைய தினம் என்பதனால ஆஷிரா தினத்தை பற்றிய சில தகவல்கள், குறிப்பாக முந்தைய நபிமார்களில் அல்லாஹு தாலா இந்த ஆஷிராவுடைய தினத்தில் எப்படியெல்லாம் நபிமார்களுக்கு உதவி செய்தான், அதிலும் குறிப்பாக ஹதரத் மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் ஃபிரௌனிடமிருந்து பாதுகாக்கப்பட்ட வரலாறும், ஃபிரௌன் அழிக்கப்பட்ட வரலாறும், அந்த வரலாற்றில் நமக்கான படிப்பினைகள் என்ன என்பது பற்றிய ஒரு சில தகவல்களை கடந்த வாரத்தில் நாம் விரிவாக பார்த்தோம். அன்பான சகோதர பெருமக்களே, முஹர்ரம் என்று வந்தாலே, முஹர்ரமுடைய மாதம் என்றாலே பொதுவாக இந்த ஆஷிராவுடைய தினத்தை மையப்படுத்தி நிறைய செய்திகள் நாம் நினைவு கூறுவோம். இந்த உம்மத்திற்கு நிறைய வரலாற்று செய்திகள் நமக்கு கிடைக்கிறது. அந்த வரலாற்று சிறப்பின் அடிப்படையில் தான் நம்ம ஆஷிராவுடைய 2 நோன்புகளையும் நோற்றுவோம். ஆனால் அதே நேரத்தில் இந்த முஹர்ரம் என்று வரும்பொழுது இந்த முஹர்ரத்தில் ஒரு கருப்பு புள்ளியும் இருக்கிறது. வரலாற்றில் அழிக்க முடியாத, நிச்சயமாக வரலாறு மிக ஒரு மோசமான ஒரு சம்பவத்தையும் இந்த முஹர்ரம் மாதம் கண்டிருக்கிறது. அதில் ஒன்று தான், மிக முக்கியமானது தான், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களால் வளர்க்கப்பட்ட, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதிகமாக நேசம் கொண்ட ஹதரத் ஹுசைன் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவருடைய வஃபாத், ஷஹாதத்தும் இதே முஹர்ரம் மாதத்தில் ஆஷிராவுடைய தினத்தில் நடைபெற்றது. எனவே நம்ம வரலாறு நம்ம பெரும்பாலும் பார்க்கலாம், முஹர்ரம் மாதத்தில் ஆஷிராவை எந்த அளவுக்கு நம்ம நினைவு கூறுகிறோமோ கிட்டத்தட்ட அதற்கு நிகராக ஹதரத் ஹுசைன் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுடைய ஷஹாதத்தும், ஹஸரத் ஹுசைன் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுடைய அந்த ஈமானும், அந்த தக்வாவும், அந்த வீரத்தையும் இந்த சமுதாயம் நினைவு கூறிக்கொண்டிருக்கிறது. கர்பலா என்ற பெயரில் அது சம்பந்தமான நிறைய வரலாற்று செய்திகள் இந்த மாதத்தில் நடைபெற்றிருக்கிறது. அதற்கு முன்பாக ஹஸரத் ஹுசைன் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் சம்பந்தமாக இந்த உம்மத்திற்கு பெருமானார் சொல்லுகின்ற செய்தி என்ன? நாம் ஏன் ஹஸரத் ஹுசைன் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களை இந்த அளவுக்கு பேசணும்? அப்படியே என்னதான் இந்த உம்மத்திற்கு ஹஸரத் ஹுசைன் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் செய்திருக்கிறார்கள்? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் ஹஸரத் ஹுசைன் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுக்குமான தொடர்பு என்ன? இந்த உம்மத்திற்கு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹஸரத் ஹுசைன் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களை எப்படி அடையாளப்படுத்தி இருக்கிறார்கள்? முஃமின்களாகிய நாம் ஹஸரத் ஹுசைன் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களை எப்படி ஈமான் கொள்ள வேண்டும் என்பது பற்றிய முன்னோட்டமான ஒரு சில தகவல்களை ஆரம்பமாக பார்க்கலாம். இன்ஷா அல்லாஹ் வாய்ப்பு இருந்தால் இந்த உரையுடைய இறுதியில் கர்பலாவை விரிவாக பார்க்கலாம்.
இல்லாத பட்சத்தில் இன்ஷா அல்லாஹ் அடுத்த வாரங்களில் கர்பலா என்ற தனி தலைப்பில் விரிவாக நிறைய செய்திகளை பார்க்கலாம். அன்பான சகோதர பெருமக்களே, ஹதரத் ஹுசைன் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய பேர குழந்தை. ஹஜரத் ஃபாத்திமா ஹஜரத் அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுக்கு இரண்டாவதாக பிறந்த குழந்தை ஹஜரத் ஹுசைன் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு. அவர்கள் வஃபாத்தான மாதம் இந்த முஹர்ரம் மாதம் 10ஆம் தேதி, பிறை 10 வஃபாத் ஆகிறார்கள். ஹிஜ்ரி 61 பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவிலிருந்து மதினாவிற்கு புலம்பெயர்ந்து, அதுதான் முதல் ஹிஜ்ரி ஆரம்பமாகிறது. அங்கிருந்து 61 வருடங்களுக்கு பிறகு ஹஜரத் ஹுசைன் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு வஃபாத் ஆகிறார்கள் முஹர்ரம் மாதத்தில். இவருடைய பிறப்பு என்பது ஹிஜ்ரத்திற்கு பிறகு 4வது வருடம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய 57வது வயதில் ஹஜரத் ஹுசைன் ரலியல்லாஹு தஆலா பிறக்கிறார்கள். நமக்கு வரலாறு தெரியும். 40வது வயதில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு நுபுவத் நபி பட்டம் கிடைக்கிறது. 13 ஆண்டு காலங்கள் 53வது வயது வரைக்கும் பெருமானார் மக்காவில் பிரச்சாரம் செய்கிறார்கள். 53வது வயதில் பெருமானாருக்கு மக்காவிலிருந்து மதினாவிற்கு ஹிஜ்ரத் செய்வதற்கு அல்லாஹ் அனுமதி வழங்குகிறான். பெருமானார் ஹிஜ்ரத் செய்கிறார்கள். பெருமானாருடைய ஹிஜ்ரத்திற்கு பிறகு 3வது வருடத்தில் ஹிஜ்ரி 3 ஹஜரத் ஹசன் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் பிறக்கிறார்கள். அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு ஃபாத்திமா அம்மா அவருக்கு பிறந்த முதல் குழந்தை. அடுத்த வருடம் ஷாபான் மாதத்துடைய 3வது பிறை 3 ஹிஜ்ரி 4 ஷாபான் மாதத்துடைய பிறை 3 ஹஜரத் ஹுசைன் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் பிறக்கிறார்கள். ஹசன் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களை விட 1 வயது இளையவர் ஹஜரத் ஹுசைன் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு. ஹசன் பிறந்தபோது ஹஜரத் அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் தன்னுடைய குழந்தைக்கு ஹர்ப் என்பதாக பெயர் சூட்டினார்கள். நமக்கு வரலாறு தெரியும். நம்ம ஹுசைன் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் சம்பந்தமான தகவல் என்பதனால நான் மேலோட்டமாக சில தகவல்களை கடந்து கொண்டே போகிறேன். முதல் குழந்தை பிறந்தது ஹஜரத் அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுக்கு. பொதுவாக ஹஜரத் அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுக்கு போரின் மீது அதிக ஈடுபாடு உடையவர். பல சமயங்களில் போரை அதிகமாக முன்னிறுத்தி இருக்கிறார்கள். எந்த அளவுக்குன்னு சொன்னால் ரசூலுல்லாவே சொல்லுவாங்க, யா அலியே, போர் அதிகமாக நேசிக்காதீங்க, அதிகமாக போர் செய்து எதிரிகளை வீழ்த்தணும் என்பதாக விளங்க நீங்கள் ஆசைப்படாதீங்க. உங்களை கொண்டு ஒருவர் ஈமான் கொள்வது, அதாவது போரிலே வெட்டி சாய்க்கப்படுவதை விட அவர்களுக்கு நீங்கள் தாவா செய்து அவர்கள் ஈமான் கொள்வது என்பது உங்களுடைய மறுமைக்கு மிகப்பெரிய பயனாக இருக்கும் என்பதாக ரசூலுல்லா ஹதரத் அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் சொல்லுகின்றார்கள். என்றால் அதற்கு பின்னணி ஹதரத் அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் அதிகமாக வீரமுடையவர்கள். வரலாற்றில் அலி என்றால வீரத்திற்கு பெயர் பெற்றவர்கள். அவ்வளவு சீக்கிரமாக ஹஜரத் அலி ரலியல்லாஹு தஆலா அவர்களை யாரும் நெருங்கி விட முடியாது. அதனால் அவர்கள் தன்னுடைய முதல் மகனுக்கு ஹர்பு என்பதாக பெயர் சொல்கிறார்கள். அர்த்தம் போர் என்று வருகிறது. ரசூலுல்லாஹ்க்கு சரியா படலை, பேரை மாற்றி ஹசனன் வைக்கிறாங்க. 2வது குழந்தை பிறக்கிறது, அதற்கும் ஹர்புன் பேர் வைக்கிறாங்க. சரி, முதல் குழந்தை தான் ரசூலுல்லாஹ் மாற்றிட்டாங்க, இந்த குழந்தைக்காவது நம்ம விருப்பப்பட்ட பேரை வைக்கலாம் என்று பேர் வைக்கிறார்கள். அப்பொழுது ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, இல்லை, ஹுசைன் என்பதாக பேர் சூட்டுகிறார்கள். ஹசன் என்றால் அழகானவன், ஹுசைன் என்றால் சின்ன அழகானவன் அர்த்தம். ரொம்ப அழகிலேயே குட்டி அழகானவன், ரொம்ப சின்ன அழகானவன் என்ற அர்த்தத்தில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹுசைன் என்பதாக பெயர் சூட்டுகிறார்கள். அருமையான சகோதர பெருமக்களே, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் 6 ஆண்டுகள் இந்த குழந்தை வளருகிறார். ஏனென்றால் ரசூலுல்லாஹ் ஹிஜ்ரி 10 வஃபாத் ஆகுறாங்க. ஹுசைன் ரலியல்லாஹு தஆலா அன்ஹுடைய பிறப்பு ஹிஜ்ரி 4. சரியாக 6 வருடத்தில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வஃபாத் ஆகிறார்கள். பெருமானார் வஃபாத் ஆகின்ற பொழுது ஹஜரத் ஹுசைன் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுக்கு வயது 6. அருமையான சகோதர பெருமக்களே, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 2 பேர குழந்தைகளையுமே ஹசனையும் சரி ஹுசைனையும் சரி அதிகமாக நேசித்திருக்கிறார்கள். நம்ம ஒரு செய்தி பார்க்கலாம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சம்பந்தமாக நிறைய வரலாற்று செய்திகளை பார்க்கிறோம். நாம் ஏன் ஹஜரத் ஹசன் ஹஜரத் ஹுசைனை பற்றி பேசணும்? இவர்கள் நபிகளாருடைய பேர குழந்தை, அவ்வளவுதானே, அதோடு கடந்து போயிட வேண்டியதானே. ஒரு ஜும்மாவில் அல்லது பயான் நிகழ்ச்சிகளில் எதற்காக ரசூலுல்லாஹ்வுடைய பேர பிள்ளைகளை எல்லாம் நம்ம படிக்க வேண்டும் என்றால், நான் மீண்டும் பதிவு செய்கிறேன், இதுவெல்லாம் ஈமானோடு சம்பந்தப்பட்டது. இதுவெல்லாம் ஈமானோடு சம்பந்தப்பட்டது, அல்லாஹ்வுடைய பிரியத்தோடு சம்பந்தப்பட்டது. இது வெறுமனே ரசூலுல்லாஹ்வுடைய பேர குழந்தை என்பதாக மட்டும் நம்ம கடந்து போயிட முடியாது. அதாவது கர்பலா ஏன் இவ்வளவு அதிகமாக பேசப்படுகிறது? எத்தனையோ பேர்கள் எத்தனையோ போர்களில் கொல்லப்படுகிறார்கள், ஷஹீதாகிறார்கள். ஆனால் ஹஜரத் ஹுசைன் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் கொல்லப்பட்ட இந்த சம்பவம், ஷஹீதான இந்த சம்பவம் உலகத்திலேயே இவ்வளோ பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தியது.
சுமார் 1400 ஆண்டுகளுக்கு பிறகும் கூட இன்று வரைக்கும் மிகப்பெரிய அழியாத சுவடாக இருப்பதற்கான காரணம் என்ன? இன்றைக்கி அஹ்லுஸ் சுன்னத்துல் ஜமாத்துகளை பொறுத்த வரைக்கும் இது ஒரு சம்பவமாக கடந்து போயிடுறோம். ஆனால் ஷியாக்கள் இதை ரொம்ப மிகைப்படுத்துகிறார்கள். நீங்கள் முஹர்ரம் 10 பார்க்கலாம், ஹுசைன் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் கொல்லப்பட்ட ஷஹீதான அந்த தினத்தை மையப்படுத்தி தன்னைத்தானே காயப்படுத்திக் கொள்கிறார்கள். அது சரி தவறு என்பது இரண்டாவது. நான் இன்ஷா அல்லாஹ் கர்பலாவை பற்றி பேசும்பொழுது அது கொஞ்சம் விரிவாக பேசுவேன். இஸ்லாமிய அஹ்லுஸ் சுன்னத்துல் ஜமாத் கொள்கைகளை பொறுத்த வரைக்கும் இது மாதிரி தன்னைத்தானே காயப்படுத்திக் கொள்வது, இந்த ஷியாக்கள் செய்கின்ற இந்த சடங்குகள் எல்லாம் அனுமதிக்கப்பட்டதா இல்லையா என்பது சம்பந்தமாக விரிவாக பார்க்கலாம். உடம்பை கிழித்துக் கொள்கிறார்கள், நெருப்புகளில் ஓடுகிறார்கள். நான் ஒரு வீடியோ பார்த்தேன், ஷியாக்களில் நெருப்பில் முசல்லா விரித்து தொழுது கொண்டு இருக்கிறார்கள். கடுமையான வருத்தமாக வேதனைக்குரிய ஒரு அமல் தான். ஆனாலும் அவர் என்ன யோசிக்கிறாங்க, ஹஸரத் ஹுசைன் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் இந்த நாளில் கொல்லப்பட்டிருக்கிறார்களே, அந்த வேதனையை நான் எப்படி வெளிப்படுத்துவது, அந்த துக்கத்தை நான் எப்படி வெளிப்படுத்துவது? அதனால் நான் இப்படியெல்லாம் சில காரியங்களை செய்து என்னை நானே வருத்தி கொண்டு அந்த துக்கத்தை நான் வெளிப்படுத்துகிறேன் என்பதாக சில காரியங்களை முன்னெடுக்கிறார்கள். அடிப்படையில் அதற்கு அனுமதிக்கப்பட்டதே இல்லை. நான் இந்த செய்தி இங்கே சொல்கிறேன்னு சொன்னால், எத்தனையோ பேர்கள் ஷஹீதாகிறார்கள். ஆனால் ஷியாக்கள் ஏன் இந்த ஹஸரத் ஹுசைன் ரலியல்லாஹு தஆலா அவருடைய ஷஹாதத்தை இவ்வளவு மிகைப்படுத்துகிறார்கள் என்றால் காரணம், ஹஸரத் ஹுசைன் அப்படி தான் பார்க்கப்பட வேண்டும், சாதாரணமான நபர் அல்ல. நான் முன்னாடி சொன்ன மாதிரி ஈமானோடு சம்பந்தப்பட்டவர் ஹஸரத் ஹுசைன் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு. ஹஸரத் ஹுசைனை பற்றி நம்ம கிதாபுகளில் பார்க்கிறோம். நிறைய செய்திகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 2 பேர குழந்தைகளை சம்பந்தமாக பேசுகிறார்கள். ஈமானோடு மையப்படுத்தி பேசுகிறார்கள், அல்லாஹ்வுடைய பிரியத்தோடு மையப்படுத்தி பேசுகிறார்கள். அஹமது ஷரீஃபுடைய 7876வது செய்தி, அஹமதில் 78, 76 இந்த ஹதீஸை நீங்கள் அடித்து பார்த்தீங்கன்னா பெருமானார் ஒரு வார்த்தை பேசுவார்கள், மன் அஹப்பல் ஹசன ஒல் ஹுசைன, ஹசன் மற்றும் ஹுசைனை யார் நேசிப்பார்களோ ஃபக்கத் அஹப்பனி, அவர்கள் என்னை நேசித்தவர். அதான் ரசூலுல்லாஹ் இந்த 2 பேர குழந்தைகள் எங்கே போய் நிறுத்துகிறாங்கன்னா, என்னை நேசித்தவர் என்பதற்கான அடையாளம் ஹஸரத் ஹசன் ஹஸரத் ஹுசைனை நேசித்தவர் என்று சொல்கிறார்கள். ரசூலுல்லாஹ் எங்கே போய் நிறுத்துகிறாங்க பாருங்கள். ஹசனையும் ஹுசைனையும் நம்ம நேசிக்கணுமா? ஆமாம் நேசிக்கணும். நல்லா விளங்கி கொள்ளுங்க, ரசூலுல்லாவுடைய பேர குழந்தை, அதனால் ரசூலுல்லாஹ் ஹசன் ஹுசைனை நேசித்தார்கள் என்றால் நாம் நேசிக்கணுமா? நமக்கு பேர குழந்தை இல்லையே என்றெல்லாம் நம்ம கடந்து போயிடக்கூடாது. காரணம், பெருமானார் பேசுகிறாங்க, ஹசனை யார் நேசிக்கிறார்களோ ஹுசைனை யார் நேசிக்கிறார்களோ ஃபக்கத் அஹப்பனி, அவர்கள் என்னை நேசிக்கிறவர்கள். வமன் அபுகலஹுமா, அந்த 2 பேரையுமே யார் வெறுக்கிறார்களோ, அவர்கள் விஷயத்தில் யார் அதிருப்தியாக இருக்கிறார்களோ, அவர்கள் விஷயத்தில் யார் கோபமாக இருக்கிறார்களோ ஃபக்கத் அபுகலனி, அவர்கள் அந்த 2 பேரின் மீது கோபமாக இல்லை, என் மீது கோபமாக இருக்கிறார்கள். அதனால் கவனமாக இருங்க, என் பேரப்பிள்ளை விஷயத்தில் முரண்பாடான முடிவினை எடுத்துடாதீங்க, நிலைப்பாட்டை எடுத்துடாதீங்க என்பதாக ரசூலுல்லாஹ் எச்சரிக்கிறாங்க. அருமையான சகோதரர்களே, ரசூலுல்லாஹ்வுடைய பிரியம் என்பது ரொம்ப முக்கியமானது. ஆமாம், ரசூலுல்லாவை பிரியப்படுகிறது உண்மையா? ஆமாம் உண்மை. ரசூலுல்லாவை நேசிக்கணுமா? ஆமாம் நேசிக்கணும். அதற்கு ஒரு வழி, ஹஸரத் ஹசனையும் நேசிக்கணும், ஹஸரத் ஹுசைன் ரலியல்லாஹு தஆலா அவர்களையும் நேசிக்கணும் இல்லையா? அருமையான நம்ம பிள்ளைகளை எப்படி நேசிக்கிறோமோ அது மாதிரி ஹசன் என்று சொல்லும் பொழுது நம்முடைய உள்ளத்தில் ஒரு பூரிப்பு ஏற்பட வேண்டும், ஹுசைன் என்று சொல்லும் பொழுது பூரிப்பு ஏற்பட வேண்டும். அருமையான சகோதர பெருமக்களை, பெருமானார் நிறைய பேசுகிறார்கள். வரலாற்றில் ஹஸரத் ரசூலுல்லாஹ் கிட்டத்தட்ட ஒரு பைத்திய மாதிரி இந்த பிள்ளைகளை நேசித்திருக்கிறார்கள். நிறைய வரலாற்று ஆச்சரியமாக இருக்கிறது. சஹாபாக்களே ஆச்சரியப்படுகிறாங்க, என்ன ரசூலுல்லாஹ் இந்த பேர குழந்தைகள் இந்த அளவுக்கு நேசிக்கிறார்கள் என்று சஹாபாக்கள் ஆச்சரியப்படுகின்ற அளவிற்கு நிறைய தகவல்கள் இருக்கிறது. மிம்பரில் பேசிக்கொண்டு இருக்கிறாங்க. புகாரியில் இந்த ஹதீஸ் இருக்கிறது, நம்ம பலமுறை கேள்விப்பட்ட செய்தி தான். ஹசன் ஹுசைன் 2 பேரும், ஹுசைன் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு நடந்து வந்துக்கிட்டு இருக்காங்க, சின்ன பிள்ளை. ரசூலுல்லாஹ் மிம்பர்லேருந்து இறங்கி போய் அந்த குழந்தையை தூக்கிக்கிட்டு திறந்து பயான் பேசுகிறாங்க. ஹுசைன் மின்னி, இந்த ஹுசைன் என்னை சார்ந்தவர், யார் இந்த ஹுசைனை நேசிப்பாரோ அவர்களே அல்லாஹ் நேசிப்பான். ரசூலுல்லாஹ் பேசுகிறாங்க, நான் ஏன் ஹுசைனை நேசிக்கணும்? அல்லாஹ் என்னை நேசிக்கணும், அதனால் நான் ஹுசைனை நேசிக்கணும். மிம்பரில் இறங்கி ரசூலுல்லாஹ் போகிறாங்க. ஒரு ஹதீஸில் நம்ம பார்க்கிறோம், ரசூலுல்லாஹ் சஜிதாவில் ரொம்ப நேரம் இருக்கிறாங்க. ஒரு ஹதீஸ் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அறிவிக்கிறாங்க, நாங்கள் திரும்பி சஜிதாவிலேயே எழுந்து பார்த்தோம், ரசூலுல்லாஹ்வுடைய தோளில் ஹஸரத் ஹுசைன் ரலியல்லாஹு தஆலா அமர்ந்து இருக்கிறாங்க.
ரொம்ப நேரமாக சஜிதாவில் இருக்கிறாங்க. தொழுகைக்கு பிறகு நான் கேட்டேன், ரசூலுல்லாஹ் யா ரசூலுல்லாஹ் வழக்கத்துக்கு மாற்றமாக ரொம்ப நேரம் சஜிதாவில் இருந்தீங்களே. ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, இல்லை சஜிதாவுக்கு போன போது என் பேர பையன் தோளில் ஏறி உட்கார்ந்துருந்தான், அவன் இறங்குற வரைக்கும் தாமதப்படுத்தி கொண்டிருந்தேன். அவன் இறங்குற வரைக்கும் தாமதப்படுத்தி கொண்டு அதற்கு பிறகு அவன் இறங்கின பிறகு நான் சஜிதாவிலிருந்து எழுந்தேன் என்பதாக பெருமானார் பேசுகிற செய்திகள் எல்லாம் பார்க்கிறோம். அப்போது ஆக அதிகமாக ரசூலுல்லாஹ் இந்த இரண்டு குழந்தைகளை நேசித்திருக்கிறார்கள். இவர்களுடைய நேசம் என்பது அல்லாஹுடைய நேசத்தோடு சம்பந்தப்பட்டது. இவர்களுடைய நேசம் என்பது ரசூலுல்லாஹுடைய நேசத்தோடு சம்பந்தப்பட்டது. ஃபமன் அஹப்பனி, யார் என்னை நேசிக்கிறாரோ ஃபக்கத் அஹப்பல்லாஹ், அவர் என்ன நேசிக்கல அல்லாஹை நேசிக்கிறார் என்பதாக ரசூலுல்லாஹ் பேசுகிறாங்க. இவர்களுக்கான அந்தஸ்து யோசித்து பாருங்கள். அருமையான சகோதரர்களுக்கு திருமிதி ஷெரீஃபுடைய 3781வது செய்தியாக ஒரு செய்தி இப்படி இருக்குது. ஹுதைஃபத்துல் யமான் என்ற சஹாபி இந்த ஹதீஸ் அறிவிக்கிறாங்க. நான் ஒரு தேவைக்காண்டி ரசூலுல்லாவை சந்திக்க போனேன், ஒரு பொருளாதார தேவைக்காண்டி ரசூலுல்லாவுடைய தேவையை சந்தித்தேன். தேவைகளை கேட்டு ரசூலுல்லா தேவைகளை முடிவு என்னுடைய தேவையை நிவர்த்தி செஞ்சுட்டாங்க. வரும் பொழுது பெருமானார் சொன்னாங்க, ஹுதைஃபா இப்போ ஒரு மலக்கு வந்திருக்கிறாரு, இங்கே ஒரு மலக்கு நிற்கிறாரு. ஹுதைஃபாவுக்கு தெரியலை. ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க, இன்னஹாதா மலக்கூன், இங்கே ஒரு மலக்கு இருக்கிறாரு. லம் என்சில் கத்து கபில் ஹாதிஹி லைலா, இதுக்கு முன்னாடி இந்த பூமிக்கு வந்ததே கிடையாது. இதை முதல் தடவை பூமிக்கு வருகிறார். பல மலக்குமார்களே அல்லாஹ் தஆலா பூமிக்கு வரப்போக இருந்திருக்கிறாங்க. ஆனால் இந்த மலக்கு இதுதான் ஃபஸ்ட் டைம் என்னிடத்துல பூமிக்கு வந்திருக்கிறார். இஸ்தஅதன ரப்பஹு அன் யுஸல்லிம, அல்லாஹ் தஆலா இடத்துல அனுமதி கேட்டு வந்திருக்கிறார். நான் ரசூலுல்லாவை பார்க்கணும், ரசூலுல்லாவுக்கு சலாம் சொல்லணும், ரசூலுல்லாவிட்ட ஒரு சுப செய்தி சொல்லணும் என்பதாக அனுமதி கேட்டுட்டு என்னிடத்துல வந்திருக்கிறார் என்று ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க. அவர் வந்து அன் யுஸல்லிம அலை, எனக்கு சலாம் சொன்னார். ஓ இபஷிரினி, இப்போ தான் எனக்கு ஒரு சுப செய்தி சொல்லிவிட்டு போயிருக்கிறார். என்ன சுப செய்தி? பி அன்ன ஃபாத்திமத்தை, என்னுடைய மகள் ஃபாத்திமா இருக்கிறாளே, சய்யிதத்து நிசாய் அஹ்லில் ஜன்னா, நாளை மறுமையில் சொர்க்கத்தில் பெண்களுக்கு தலைவி. மகளிர் அணி சொல்கிறோம்ல, இயக்கங்கள் அரசியல் கட்சிகள் எல்லாம் மகளிர் அணி, இளைஞர் அணி, மருத்துவர் அணி அப்படின்னு நிறைய அணிகளை வைத்திருக்கிறோம் இல்லையா? அது மாதிரி சொர்க்கத்தில் பெண்களுக்கான தலைவியாக அல்லாஹு தஆலா என்னுடைய மகளை தேர்வு செய்திருக்கிறான் அப்படி இந்த மலக்கு எனக்கு சுப செய்தி சொல்கிறார். தொடர்ந்து அந்த மலக்கு என்ன சொன்னான்னு சொன்னால், வன்னல் ஹசன உல் ஹுசைன, என்னுடைய 2 பேர குழந்தைகள் ஹசன் ஹுசைன் இருவருமே சய்யிதா ஷபாபி அஹ்லில் ஜன்னா, நாளை மறுமையில் சொர்க்கத்தில் இளைஞர்களுக்கான தலைவர்கள் இல்லையா? என்னுடைய மகள் சொர்க்கத்தில் பெண்களுக்கான தலைவியாகவும் என்னுடைய 2 பேர பிள்ளைகள் சொர்க்கத்தில் இளைஞர்களுக்கான தலைவர்களாகவும் இருக்கிறார்கள் என்பதாக இந்த மலக்கு எனக்கு சுப செய்தி சொல்லிக்கொண்டு சுப செய்தி சொல்வதற்காக முதல் முறையாக பூமிக்கு வந்திருக்கிறார் என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த ஹுதைஃபத்துல் யமான் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவரிடத்தில் சொன்ன செய்தி கிதாபில் இருக்கிறது. திருமிதி ஷெரீஃபில் இந்த ஹதீஸ் இருக்கிறது. அருமையான சகோதர பெருமக்களே, பெருமானார் பல நேரங்களில் இவர்களை பற்றிய சுப செய்தி சொல்லியிருக்கிறார். அதிகமாக நேசித்திருக்கிறார்கள். எப்போ பார்த்தாலும் பேர பிள்ளைங்களை கொஞ்சிக்கிட்டே இருப்பாங்க. நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கிறோம் இல்லையா? எந்த அளவுக்குன்னு சொன்னால், ஒரு சஹாபி, ஒரு அரபி வந்து ரசூலுல்லாஹ்ட்ட கேட்குறாங்க, யாரை சொல்லி எங்களுக்கு 10 குழந்தை இருக்குது, நான் இது வரைக்கும் எந்த பிள்ளையும் உங்களை மாதிரி நீங்கள் கொஞ்சிற மாதிரி நான் கொஞ்சி பார்த்ததே இல்லையேன்னு சொல்லும்போது ரசூலுல்லாஹ் கொஞ்சம் கடுமையான வார்த்தையை பயன்படுத்துகிறாங்க. ஹதீஸில் வருது, ரசூலுல்லாஹ் நான் ஏற்கனவே இந்த சம்பவங்களை சொல்லியிருப்பதனால அந்த ஹதீஸுடைய நம்பரை சொல்லாமல் ஸ்கிப் பண்ணிட்டு போகிறேன். உன்னுடைய உள்ளத்திலிருந்து அல்லாஹ் ரஹமத்தை நீக்கிட்டா நான் என்ன பண்ணேன்? குழந்தைங்களை கொஞ்சிறது என்பது ரஹமத்து. அல்லாஹ் நம்முடைய உள்ளத்தை அல்லாஹ் ஈரமாக வச்சிருக்கிறார் என்பதற்கான அடையாளம் குழந்தைகளை கொஞ்சிறது. நம்முடைய பிள்ளைகளை பேர பிள்ளைகளை கொஞ்சிறது தான் சுன்னத்து. ரசூல் நல்ல விலைக்கு இதுக்காக ரசூலுல்லாஹ் நபியான ரசூலுல்லாவுக்கான பொறுப்பு என்பது அலாதியானது. முழு உலகிற்கும் ஹிதாயத்தை கொண்டு செல்லணும். உலகத்தையும் வழிகேட்டிலிருந்து திருப்ப வேண்டிய மிகப்பெரிய பொறுப்பு இருந்த போதும் கூட ரசூலுல்லாஹ் குடும்பத்தில் மிகவும் சிறந்த தந்தையாக ஒரு பாட்டனாராக இருந்திருக்கிறார். கடுமையாக பேசுகிறாங்க. உன்னுடைய உள்ளத்திலிருந்து அல்லாஹ் ரஹமத்தை நீடு இன்னைக்கிட்ட நான் என்ன செய்ய? அருமையான சகோதர பெருமக்களே, கண்ணியமாக அந்த அளவுக்கு பெருமானார் இந்த பேர குழந்தைகள் சம்பந்தமாக நிறைய தகவல்கள் இருக்கிறது. குறிப்பாக ஹுசைன் ரலியல்லாஹு தஆலா 2வது பேர குழந்தை. பொதுவாக 2-3 பேர குழந்தை இருந்தாலும் அதில் ரொம்ப சின்ன பிள்ளைகளும் கொஞ்சம் அதிகமாக நேசிப்போம். இயல்பாகவே நடைபெறும். நம்முடைய பிள்ளைகளே கடைக்குட்டியை கொஞ்சம் அதிகமாக நேசிப்போம். பேர பிள்ளைங்களே 2-3 பிள்ளைகள் இருந்தாலும் அது கடைக்குட்டியை கடைசி பேர பிள்ளையை கொஞ்சம் அதிகமாக நேசிப்போம். அது மாதிரி தபரானி ஷெரீஃபுடைய ஒரு ஹதீஸ் இருக்கிறது. 2847வது செய்தி. ஹரஜ ரசூலுல்லாஹ் ஆயிஷா இந்த ஹதீஸ் அறிவிக்கிறாங்க. ஹரஜ ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மின் பைத்தி ஆயிஷா, என்னுடைய வீட்டிலேருந்து ரசூலுல்லாஹ் வெளியே போனாங்க. என் வீட்டுக்கு பக்கத்தில் தான் ஹஸரத் ஃபாத்திமா அம்மாவுடைய வீடு. ஃபமர்ர பைத்த ஃபாத்திமாவுடைய வீட்டுக்கு போனாங்க. அந்த வீட்டை கடந்து போகிறாங்க. ஃபசமிய புகா ஹுசைன்,
ஹுசைன் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அழுதுகிட்டு இருக்காங்க. அந்த அழுக சத்தம் தன்னுடைய அதாவது ரசூலுல்லாவுக்கு காதில் விழுகுது. தன்னுடைய பேரப்பையன் அழுகுறான். அந்த அழுகிற சத்தம் தன்னுடைய காதில் விழுகிறது. பெருமானார் சொன்னாங்க, ஃபகால, நேராக வீட்டுக்குள்ளே போயிட்டாங்க. அலம் தாலமி, தன்னுடைய மகள்கிட்ட கேட்குறாங்க, என்னப்பா உனக்கு தெரியாதா, என்னதான் என் மகளை பார்த்துக்க, உனக்கு தெரியாத அன்ன புக்காஹு யுதீனி, இந்த ஹுசைனுடைய அழுகை என்னை காயப்படுத்தும், எனக்கு வேதனை அளிக்கணும், உனக்கு தெரியாதான்னு கேட்குறாங்க. பொதுவாக குழந்தை அழுகுது அப்படின்னு கடந்து போகிறதில்ல. பொதுவாக இது எப்போ உணரலான்னு சொன்னால், நமக்கு பேர பிள்ளைகள் பிறந்துருச்சு, நம்ம தாத்தாவாக பாட்டி ஆகிட்டோம், நம்ம வீட்டில் ஒரு பேர குழந்தை மகனுக்கு பிறந்ததோ மகளுக்கு பிறந்ததோ அழுகும் பொழுது நமக்கு ஒரு விதமான நெருடலாக இருக்கும். என்ன பேர பிள்ளை அழுது, மகளாக இருந்தாலும் கேட்பேன், மருமகளாக இருந்தாலும் கேட்பேன், ஏன் அழுதுகிட்டே இருக்கிறா, சங்கடமாக இருக்குண்டு. இது மாதிரி ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க, அவளுடைய அழுகை, ஹுசைனுடைய அழுகை என்னை நோவினைப்படுத்தும், வேதனைனா குத்தி காயப்படுத்துறது. அந்த பிள்ளை அழுதா என்னுடைய உள்ளம் தாங்காது, அந்த குழந்தை அழுதா என்னால் தாங்க முடியாதுன்னு உனக்கு தெரியாதா, ஏன் அள வைக்கிறேன் என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய மகளையே கொஞ்சம் கடிந்து கொண்டதாக பார்க்கிறோம். அவ்வளோ சீக்கிரம் ரசூலுல்லாஹ் ஃபாத்திமாவை கண்டிந்ததாக கோபமாக பேசியதாக பார்க்க முடியாது. அது இந்த வார்த்தையே அப்படி தான், உனக்கு தெரியாதாமா, என் பேரப்பையன் அழுகிறது என்னால் தாங்க முடியாது, எனக்கு வேதனை கொடுக்கும், எனக்கு வலிக்கணும், உனக்கு தெரியாதா, ஏன் அள வைக்கிறேன் என்று ரசூலுல்லாஹ் கொஞ்சம் கோபமாக தன்னுடைய மகளிடத்தில் பேசினார்கள் என்பதாக ஹஜ்ரத் ஹுசைன் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சம்பந்தமாக ஹஜ்ரத் ஆயிஷா அவர்கள் அறிவிக்கிறார்கள். அதாவது ஹசன் ஹுசைன் ரெண்டு பேரையும் ரசூலுல்லாஹ் சொல்லுவாங்க சொர்க்கத்துடைய பூச்செண்டுங்குவாங்க. இந்த ரெண்டு பேருமே சொர்க்கத்துடைய பூச்செண்டு. புகாரி ஷெரீஃபுடைய 5994வது செய்தி. அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா ரசூலுல்லாஹ்வுடைய வீட்டுக்கு போகிறாங்க. நம்ம ஏற்கனவே பேசிய ஒரு சம்பவம் தான். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த யானை சவாரி மாதிரி ரெண்டு கையை ரெண்டு காலையும் கீழே வச்சு தோளில் ரெண்டு ஹுசைன் ரலியல்லாஹு தஆலா சுமந்துக்கிட்டு அப்படியே சவாரி போகிற மாதிரி போகிறாங்க. ஹஸரத் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா கேட்குறாங்க, யா ரசூலுல்லாஹ், என்ன சின்ன பிள்ளை மாதிரி பிள்ளைங்களோட விளையாண்டுக்கிட்டு இருக்கீங்களேன்னு சொன்னபோது ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, இந்த ரெண்டு குழந்தைகள் சொர்க்கத்துடைய ரைஹானத் பூச்செண்டுன்னு சொல்லுவாங்க, நறுமணமிக்க ஆக சிறந்த பூ மினத் துனியா, உலகத்தில் சொர்க்கத்துடைய பூச்செண்டு என்றால் அது என்னுடைய இந்த குழந்தை என்பதை, என்னுடைய இரண்டு குழந்தைகள் என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னதாக பார்க்கலாம். கடைவீதிகளில் போகும்பொழுது தன்னுடைய தோளில் போட்டுக்கொண்டு ரெண்டு பேர குழந்தைகளை போவாங்க. குறிப்பாக ஹுசைன் ரலியல்லாஹு தஆலா அவர்களை இரண்டாவது பேர குழந்தை தோளில் போட்டு போவாங்க. நாங்கள் பார்ப்போம், இப்னு உமர் ரலியல்லாஹு தஆலா அறிவிக்கிறாங்க, பஜாரில் பார்ப்போம், அந்த ஹுசைனுடைய இரண்டு கால்களும் ரசூலுல்லாஹ்வுடைய நெஞ்சை அடிச்சுக்கிட்டே நடக்கிறத பார்ப்போம். தோளில் போட்ட கால்கள் நீங்கள் நெஞ்சில் அடிச்சுக்கிறோம் இல்லையா, நாங்கள் வியந்து பார்க்கக்கூடிய ரசூலுல்லாஹ் நேராக கூட நாங்கள் பார்க்க மாட்டோம். நாங்கள் கிட்டத்தட்ட ஆக உயர்ந்த இடத்துல ரசூலுல்லாஹ் வச்சுருந்தோம். ஆனால் அந்த ரசூலுல்லாவை தன்னுடைய பேர குழந்தைய நெஞ்சில் தோளில் போட்டுட்டு நெஞ்சில் அந்த குழந்தையுடைய கால் படுறதை போவோம். ரசூலுல்லாஹ் சாதாரணமாக பஜாரில் நடந்து போவாங்க என்பதாக சொல்லுவோம். சில சஹாபாக்கள் அறிவிப்பாங்க, என்னப்பா ஹுசைன் ரொம்ப உலகத்திலேயே ஆக சிறந்த வாகனத்தில் நீ பயணம் செய்து கொண்டிருக்கிறாயேன்னு கேட்பாங்க. ஹுசைனை பார்த்து, என்னப்பா உலகத்திலே ஆக சிறந்த வாகனத்தில் நீ பயணம் செஞ்சுக்கிட்டு இருக்கேன்னு கேட்பாங்க. அதுக்கு ரசூலுல்லாஹ் சொல்லுவாங்க, வாகனம் மட்டும் சிறந்தவர் இல்லை, பிரயாணியும் சிறந்தவர் தான். நீ என்ன சிறந்தவர் சொல்ல எப்படியோ அது மாதிரி என்னுடைய பேர குழந்தையும் ஆக சிறந்தவர் தான் என்பதாக ரசூலுல்லாஹ் பதில் சொல்வார்கள் என்பதாக நம்ம பார்க்கிறோம். அருமையான சகோதர மக்களே, ஹுசைனை தன்னுடைய ஈரக்குலை என்பதாக சொல்கிறார்கள், சதை துண்டு என்பதாக பெருமானார் பேசுவாங்க. ஃபாத்திமா அம்மாவுக்கு எந்த இடத்தை வைத்திருந்தார்களோ அந்த இடத்தை ரசூலுல்லாஹ் ஹஜ்ரத் ஹுசைன் ரலியல்லாஹு தஆலா அவர்களுக்கு வைத்ததாக நம்ம பார்க்கிறோம். அருமையான சகோதர பெருமக்களே, ஹாக்கிம் 2-3 செய்திகளோடு நான் இன்ஷா அல்லாஹ் நான் நிறைவுக்கு வருவேன். ஹஜ்ரத் ஹுசைன் ரலியல்லாஹு தஆலா அவர்களுடைய சில பண்புகள் சம்பந்தமாக நாம் பேசியாகணும். ஹாக்கிம் என்ற கிதாபுடைய 4818வது செய்தி, ஹாக்கிம் ஷெரீஃபுடைய முஸ்ததரக் ஹாக்கிம் என்ற கிதாபுடைய 4818வது செய்தி. இந்த ஹதீஸை உம்முல் ஃபதுல் என்ற சஹாபி பெண்மணி அறிவிக்கிறாங்க. உம்முல் ஃபதுல் யார்? இந்த உம்முல் ஃபதுல்னு சொன்னால் ரசூலுல்லாவுடைய சாச்சி, ரசூலுல்லாவுடைய சித்தப்பா இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா, ரசூலுல்லாவுடைய தந்தை அப்துல்லாவுடைய இளைய சகோதரர் தான் அப்பாஸ். இவருடைய மனைவி தான் உம்முல் ஃபதுல், தன்னுடைய சிச்சாவுடைய மனைவி சாச்சி. இவங்க ஒரு கனவு பார்க்குறாங்க. அந்த கனவு அவங்களுக்கு கொஞ்சம் விகாரமாக இருந்திருக்கு. அவங்களுக்கு அந்த கனவை ஜீரணிக்க முடியலை. நேராக ரசூலுல்லாஹ்ட்ட வராங்க. அவங்களே அந்த ஹதீஸ் அறிவிக்கிறாங்க, யா ரசூலல்லாஹ், ரஅய்து ஃபில் மனாமி, நான் ஒரு கனவு பார்த்தேன், கஅன்ன புல்அத்தம் மின் ஜஸதிக குத்திஅத், உங்களுடைய உடம்பிலிருந்து ஒரு சதை துண்டு வெட்டப்படுகிறது. நான் கனவு பார்க்கிறேன், உங்களுடைய உடம்பிலிருந்து ஒரு சதை துண்டு வெட்டப்படுகிறது. வெட்டப்பட்ட சதை துண்டு ஃபஉதியத் ஃபீ ஹுஜ்ரி, என்னுடைய மடியில் போடப்படுகிறது. எனக்கு ஒரு மாதிரி இருந்துச்சு. அந்த கனவு பார்த்ததுலேருந்தே ஒரு நெருடலாக இருக்குது.
உங்களுடைய உடம்பிலிருந்து ஒரு சதத்துண்டை வெட்டி அந்த துண்டு என்னுடைய மடியில் விழுந்தது, எனக்கு ஒரு மாதிரி நெருடலாக இருக்குது என்பதாக ரசூலுல்லாஹ்ட்ட சொன்னபோது ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, சாட்சியை பார்த்து, ஃபகால ஹைரன் ராயித்த, நீ ரொம்ப மோசமான கனவுலாம் பார்க்கலாமா, நல்ல கனவு தான் பார்த்துருக்கிறீங்க. அதாவது அந்த அம்மா வந்த பதட்டம் எப்படின்னு சொன்னால், நான் ஒரு பயங்கரமான கனவு பார்த்துட்டேன், ஒரு கெட்ட கனவு பார்த்துட்டேன் என்ற அந்த மைண்ட் செட்டில் வரும்பொழுது ரசூலுல்லாஹ் முதல்ல ஆசுவாசப்படுத்துகிறாங்க, நீங்கள் நல்ல கனவை தாம்மா பார்த்தீங்க சொல்லிட்டு ரசூலுல்லாஹ் அந்த கனவுக்கு விளக்கம் சொல்கிறாங்க. தலிது ஃபாத்திமா இன்ஷா அல்லாஹ் குலாமன், நீங்கள் சொல்கிற கனவுக்கான விளக்கம், என்னுடைய மகள் ஃபாத்திமா ஒரு குழந்தையை பெற்றெடுப்பாள், என்னுடைய மகள் ஃபாத்திமாவிற்கு ஒரு குழந்தை பிறக்க போகிறது. ஃபயகூனு ஃபி ஹுஜ்ரிக்க, அந்த குழந்தை உங்களுடைய மடியில் வளரும். என்னுடைய குழந்தை ஃபாத்திமா, என்னுடைய மகள் ஃபாத்திமா ஒரு குழந்தையை பெற்றெடுப்பா, அந்த குழந்தை உங்களுடைய மடியில் வளரும். அதாவது இந்த ஹதீஸில் நிறைய விளக்கங்கள் சொல்லப்படுகிறது. முக்கியமாக பொதுவாக பேர குழந்தைகளாக இருக்கட்டும், அது சின்ன பிள்ளைகளாக இருக்கட்டும், பெற்றோர்களை காட்டிலும் தாத்தா பாட்டின்னு சொல்கின்ற அதாவது அம்மாவை பெற்றவர்கள் அல்ல அத்தாவை பெற்றவர்களிடத்தில் வளருவது ஆக சிறந்தது. அதில் அந்த குழந்தைக்கு நிறைய பாசிட்டிவ், நிறைய நல்ல விஷயங்கள் ஏற்படுவதற்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கிறது. குறிப்பாக பெரியவர்களுடைய துவா முழுமையாக கிடைக்கும், பெரியவருடைய அரவணைப்பு முழுமையாக கிடைக்கும், அவர்களிடத்தில் இருந்த அந்த பக்குவமான நல்ல விஷயங்கள் அந்த குழந்தைக்கு கடத்துவதற்கு நல்ல வாய்ப்பாக இருக்கும். குடும்பத்திலே ஆக மூத்தவங்க ஹஸரத் உம்முல் ஃபதுல், அதாவது இன்னும் சொல்ல போனால் உம்முல் ஃபதுல் இந்த குழந்தை என்பது பேத்திக்கு பிறந்தது. ஃபாத்திமா அம்மாவே ஹுசைனுக்கு பேத்தி, உம்முல் ஃபதுலுக்கு பேத்தி தான். அந்த பேத்திக்கு பிறந்த குழந்தை, கொல்லு பேத்தின்னு சொல்லலாம், கொல்லு பேரான்னு சொல்லலாம். அந்த குழந்தைய உம்முடைய மடியில் வளரும். அதுதான் இந்த நீங்கள் பார்த்த கனவுடைய விளக்கம். நீங்கள் ரொம்ப விகாரமாகலாம் எதையும் யோசிக்க வேண்டாம், கற்பனை செய்ய வேண்டாம் என்பதாக ரசூலுல்லாஹ் சொல்லி அனுப்புகிறாங்க. இந்த உம்முல் ஃபதுல் ரதியல்லாஹு தஆலா அன்ஹா இந்த ஹதீஸுடைய நிறைவில் சொல்கிறாங்க, ஃபவலதத் ஃபாத்திமா ஹுசைனன், ரசூலுல்லாஹ் சொன்ன மாதிரியே ஃபாத்திமா அம்மாவிற்கு ஹுசைன் ரதியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் பிறந்தார்கள். ஃபகான ஃபி ஹுஜ்ரி, ரசூலுல்லாஹ் விளக்கம் சொன்ன மாதிரி அந்த குழந்தை என்னுடைய மடியில் வளர்ந்து, கமா கால ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ரசூலுல்லாஹ் சொன்ன மாதிரியே என்னுடைய மடியில் தான் அந்த குழந்தை வளர்ந்தது என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி, அந்த ஹுசைன் ரதியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களை பற்றி அது உம்முல் ஃபதுல் ரதியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் சொல்லி காட்டுகிறார். அருமையான சகோதர பெருமக்களே, நான் இந்த சம்பவத்தில் நமக்கான செய்தி என்னன்னு சொன்னால், ரசூலுல்லாஹ் ஹஸரத் ஃபாத்திமா அம்மாவை சொல்கிற வார்த்தை புஸ்அத்தும் மின்னி, ஃபாத்திமா என்னுடைய சதை துண்டுன்னு சொல்லுவாங்க, ஃபாத்திமா என்னுடைய சதை துண்டுன்னு சொல்லுவாங்க. அதே வார்த்தையை ரசூலுல்லாஹ் ஃபாத்திமா அம்மாவுடைய மகன் ஹஸரத் ஹுசைன் ரதியல்லாஹு தஆலா அவர்களுக்கு சொன்னதாக நம்ம பார்க்கலாம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய 2 பேர குழந்தைகள் அந்தளவுக்கு நேசித்தார்கள். நேசம் எந்த அளவுக்கு இருந்ததோ அதே நேரத்தில் கண்டிக்க வேண்டிய இடங்களில் கண்டிக்கவும் செய்தார்கள். வெறுமனே பாசம் மட்டும் கொடுத்துட்டே இருந்தால் அந்த குழந்தை வழி தவறி போயிடும். இதே ஹுசைன் ரதியல்லாஹு தஆலா அவர்களை ரசூலுல்லாஹ் நேசித்த இதே ஹுசைன் ரதியல்லாஹு தஆலா ஒரு சமயம் சதக்காவுடைய பேரிச்சம்பழத்தை சாப்பிடும் பொழுது சின்ன பிள்ளைதானே ரசூலுல்லாஹ் கடந்து போகலை, வாயில் கையை விட்டு வெளியே எடுத்தாங்க. கஹ்னாங்க, கஹ்னு துப்புன்னு அர்த்தம், துப்புன்னாங்க. அதுக்கப்புறம் தன்னுடைய கையாலேயே ரசூலுல்லாஹ் ஹுசைன் ரதியல்லாஹு தஆலா வாயில் கையை விட்டு அந்த பேரிச்சம்பழங்களை கீழே துப்ப வைத்து விட்டு ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, சதக்காவுடைய பேரிச்சம்பழம் நம்முடைய குடும்பத்திற்கு அனுமதிக்கப்படவில்லை என்பது, அனுமதிக்கப்பட்டதல்ல என்று உங்களுக்கு தெரியாதா என்பதாக ரசூலுல்லாஹ் அந்த குழந்தையிடத்தில் பேசிய செய்தியும் கிதாபுகள் இருக்கிறது. அருமையான சகோதர பெருமக்களே, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹதரத் ஹசன் மற்றும் ஹுசைன் இருவரையுமே ஆக அதிகமாக நேசித்தார்கள். வெறுமனை நேசத்தோடு மட்டும் இல்லாமல் அந்த நேசத்தை ஈமானோடு சம்பந்தப்படுத்தினார்கள். இவர்களை நேசிப்பது ஈமானோடு சம்பந்தப்பட்டது. இன்னும் நாம் வெளிப்படையாக சொல்கிறதா இருந்தால், நாம் நம்முடைய பிள்ளைகளை நேசிப்பதை காட்டிலும் அதிகமாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பேரப்பிள்ளைகளை நேசிப்பது கட்டாயம். காரணம், அது ஈமானோடு சம்பந்தப்பட்டது. அவர்களை நேசிப்பது ஈமானோடு சம்பந்தப்பட்டது. யார் அவர்களை நேசிக்கிறார்களோ அவர்கள் என்னை நேசித்தவர்கள் அல்லாஹ்வை நேசித்தவர் என்று பெருமானார் பேசுகிறாங்க. யார் அவர்களை கோபப்படுத்தினார்களோ அவர்கள் என்னை கோபப்படுத்தினார்கள், யார் என்னை கோபப்படுத்தினார்களோ அவர்கள் அல்லாஹ்வை கோபப்படுத்தினார்கள் என்பதாக பெருமானார் பேசிய செய்தியில் பார்க்கலாம். இறுதியாக ஒரு 2 செய்தியோடு நான் முடித்துக்கொள்வேன். அஹமது ஷெரீஃபுடைய 7792வது செய்தி. இந்த ஹதீஸ் ஹஸரத் அலி ரதியல்லாஹு தஆலா அறிவிக்கிறாங்க. அலி ரதியல்லாஹு தஆலா அறிவிக்கிறாங்க, ஜாரனா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், பெருமானார் ஒரு முறை எங்களுடைய வீடுகளுக்கு வந்தாங்க. வீட்டுக்கு வந்து இரவு நேரம் எங்களோட ஃபபாத்த அலை இந்தனா, எங்களுடைய இதில் தூங்குனாங்க. பொதுவாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதிகமான நேரங்கள் இந்த பேர குழந்தைகளோட டைம் ஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க. வாய்ப்பெல்லாம் எப்போ கிடைக்குமோ, எப்போல்லாம் நேரம் கிடைக்குமோ அந்த பெரும்பாலான நேரங்கள் ரசூலுல்லாஹ் இந்த பேர குழந்தைகளோடு தான் இருப்பாங்க. எங்களோட இரவு தங்குறாங்க.
அப்போ ரசூலுல்லாஹை பார்த்ததும் எங்களுடைய 2 பிள்ளைகளில் ஒரு குழந்தை 2 குழந்தைங்க தூங்கிட்டு இருந்தாங்க. ரசூலுல்லாஹுடைய வருகையை பார்த்ததும் 2 பேருமே எழுந்துட்டாங்க. ஃபஸ்தஸ்கா ஹசன் அவு ஹுசைன். அலி ரலியல்லாஹு தஆலா சொல்கிறாங்க, 2 பேரில் யாரோ ஒருத்தர் பசிக்குதுன்னு சொன்னாங்க, யாருன்னு தெரியல. அந்த ஹதீஸை எப்படி தான் வருது, ஹசன் அவு ஹுசைன். தாத்தாவை பார்த்ததும் 2 பிள்ளைங்களும் எழுந்துட்டாங்க. எழுந்ததுமே தாத்தாட்ட கேட்டாங்க, எனக்கு பசிக்கிற மாதிரி இருக்குது, ஏதாவது கொடுங்கன்னு சொன்னாங்க. ரசூலுல்லாஹ் வேகமாக எழுந்தாங்க. எங்கள் வீட்டில் ஒரு ஆடு இருந்துச்சு, எங்களுக்கான ஆடு. ரசூலுல்லாஹ் நேராக போகிறாங்க. பாத்திரத்தில் தன்னுடைய கரத்தினாலே அந்த ஆடுலேருந்து பாலை கறந்தாங்க. பாலை கறந்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வச்சுருந்தாங்க. ஹசன் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு பெரிய பையன் வந்து கேட்டார், தனக்கு கொடுக்கும்படி கேட்குறாங்க. ஃபைஸ்தஸ்கா ஹசன். ஹசன் கேட்டாங்க, ரசூலுல்லாஹ் நீ இப்போ ஃபமனாஹு கொஞ்சம் பொறுப்பான்னு சொல்லிட்டு தன்னுடைய 2வது பேர குழந்தை ஹுசைனை அழைத்து பாலை கொடுக்குறாங்க. 2 பேரில் ஒருத்தர் பால் கேட்டாங்க, அது யாருன்னு எனக்கு தெரியலை. ரசூலுல்லாஹ் பால் கறந்தாங்க. பால் கறந்த பிறகு மூத்தவன் போய் எனக்கு பால் கொடுங்கன்னு கேட்டான். ஃபஸ்தஸ்கா ஹசன். மூத்தவன் பால் கேட்டான். ரசூலுல்லாஹ் தடுத்து கொஞ்சம் பொறுன்னு சொல்லிட்டு இளையவனுக்கு பால் கொடுத்தாங்க. இதை பார்த்துக்கிட்டே இருக்கிறாங்க ஹஸரத் ஃபாத்திமா. 2 பேர குழந்தைகள், ஒரு குழந்தை ரசூலுல்லாஹ்ட்ட போய் தன்னுடைய தகப்பனார்ட்ட போய் பால் கேட்கும்போது பொறுன்னு சொல்லிட்டு இன்னொரு குழந்தைக்கு கொடுக்குறாங்களேன்னு சொல்லிட்டு ஃபாத்திமா அம்மா சொன்னாங்க, யா ரசூலுல்லாஹ் கஅன்னஹு அஹப்பஹுமா இலைக. யா ரசூலுல்லாஹ் உங்களுக்கு என்னமோ அந்த 2 பேர குழந்தைகள் 2வது பேர குழந்தை ரொம்ப பிடிச்ச மாதிரி தெரியுது. இல்லை, எனக்கு பார்க்கும்போது 2மே பேர குழந்தைகள் தான், ஆனால் 2வது பேர குழந்தைகளை கொஞ்சம் அதிகமாக நேசிக்கிற மாதிரி எனக்கு தெரியுது. கொஞ்சம் பையனை ஹசனை விட ஹுசைனை கொஞ்சம் அதிகமாக நேசிக்கிற மாதிரி எனக்கு தெரியுது அப்படின்னு சொன்னபோது கால ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, லா அப்படிலாம் இல்லைம்மா, வலாக்கின் ஹாதா இஸ்தஸ்கா அவலன். சின்னவன் தான் முதல்ல கேட்டான், பெரியவன் கேட்டானோ சின்னவன் தான் முதல்ல கேட்டான், அதனால் நான் சின்னவனுக்கு கொடுத்தேன்னு சொல்லிட்டு ரசூலுல்லாஹ் அங்கே வார்த்தையை சொல்கிறாங்க. தும்ம கால இன்னி நானும் வையாக்க நீயும் வஹாதைனி இந்த 2 பிள்ளைகள் வஹாதர் ராக்கிது தூங்கி கொண்டிருக்கிறார் உன்னுடைய கணவர், அதாவது என்னுடைய மருமகன். நீ என்னுடைய 2 பேர குழந்தைகள் மற்றும் உன்னுடைய கணவர், இந்த 4 பேருமே ஃபி மக்கானின் வாஹிதி, எனக்கு ஒன்று தான். நான் யாரையுமே மேலே கீழே பார்க்கல. எனக்கு மகன் ஒன்று மருமக ஒன்று கிடையாது. நீ என்னுடைய மகள் தான். ஆனாலும் உனக்கு என்ன இடத்தை வைத்திருக்கிறேனோ அதே இடத்தை தான் உன்னுடைய கணவரான என்னுடைய மருமகனுக்கு வைத்திருக்கிறேன். அவர்களுக்கு எந்த இடத்தை வைத்திருக்கிறேனோ அதே இடத்தை தான் ஹசன் ஹுசைன் 2 பேருக்குமே வச்சிருக்கிறேன். இந்த 4 பேருமே என்னோட 4 கண்களை போல. நான் சில நேரங்களில் சொல்ல 2 பேருமே என் கண்ணு, யார் மேலே யார் கீழே எனக்கு சொல்ல தெரியாதோ அது மாதிரி எனக்கு ஃபாத்திமாவும் ஒன்று தான், அலியும் ஒன்று தான், ஹசனும் ஒன்று தான், ஹுசைனும் ஒன்று தான். எனக்கு 4 பேருமே ஒரே அந்தஸ்தான். நம்ம 4 பேருமே கியாமத்து நாளில் மறுமையில் ஒன்றாக இருப்போம் என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதாக பார்க்கிறோம். இறுதியாக இன்னொரு செய்தி, ஹயாத்து சஹாபால இந்த ஹதீஸ் இந்த சம்பவம் இருக்கிறது. பெரும்பாலான ஹதீஸ்க்கு சஹீஹான ஹதீஸ் கிதாபுகளில் இந்த ஹதீஸ் பெரும்பாலும் கிடைக்கல. இது ஹயாத்து சஹாபால ஒரு செய்தி இருக்கிறது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபாத்திமா அம்மாவுடைய வீட்டில் இருக்கும் பொழுது ஹசன் ஹுசைனும் எஸ்தர் ஆனின்னு சொன்னால் மல்யுத்தம் செய்கிறது. ஒரு வீட்டில் சின்ன பிள்ளைங்க சண்டை போடுற மாதிரி 2 பேரும் சண்டை போடுறாங்க இல்லையா, இது மாதிரி 2 பேரும் மல்யுத்தம் போட்டுக்கிட்டே இருக்காங்க. ஃபகால நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஐயா ஹசன் யா ஹசன், ஹசன் விடாத பிடின்னு சொன்னாங்க. 2 பேரில் சண்டை போட்டு 2 பேரும் சின்ன விளையாட்டுக்கு மல்யுத்தம் போட்டுட்டு இருக்கிறாங்க. என்னுடைய தகப்பன் இந்த ஹதீஸ் அறிவிக்கிறது ஃபாத்திமா அம்மா. 2 பேரும் சண்டை போட்டு இருக்கும் பொழுது மல்யுத்தம் போட்டுக்கிட்டு இருக்கும் பொழுது, அதாவது என்னுடைய தகப்பனார் ஹசனுக்கு ரொம்ப ஆர்வப்படுத்துகிறார், அதை விடாத பிடின்றாங்க. ஃபாத்திமா அம்மா சொன்னாங்க, யா ரசூலல்லாஹ் அத்துஇனி அலா ஹுசைன், என்ன ஹுசைனை விட்டுட்டீங்க? 2 பேருமே பேர குழந்தை தானே, 2 பேருக்குமே நீங்கள் ஒரே மாதிரி தானே சொல்லணும். அது என்ன ஹசனை மட்டும் நீங்கள் விடாத பிடி நீங்கள் தான் சொல்லிக்கிறேன்னு சொல்லும்போது ஃபகால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, இன்ன ஜிப்ரீல இங்கே தான் ஜிப்ரீல் இருக்கிறாரு, ஃபயக்கூலு ஐயா ஹுசைன், அவர் ஹுசைனை ஆர்வப்படுத்தி கொண்டிருக்கிறார். ஜிப்ரீல் இங்கே இருக்கிறாரு, அவர் ஹுசைனை ஆர்வப்படுத்தி கொண்டிருக்கிறார், அதனால் நான் ஹசனை ஆர்வப்படுத்தினேன் என்பதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன செய்தியை அந்த ஹயாத்து சஹாபா என்ற கிதாபுகளில் ஃபாத்திமா அம்மா அறிவிக்கிறார்கள். அருமையான சகோதர பெருமக்களே, அந்த அடிப்படையில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதிகமாக நேரம் கொடுத்தது ஹஸரத் ஹசன் ஹஸரத் ஹுசைன் இருவரையுமே நேசிக்கும்படி ரசூலுல்லாஹ் அதிகமாக நேசித்திருக்கிறார்கள், நேசிக்கும்படி சொல்லியிருக்கிறார். அவர்களை நேசிப்பது ஈமானோடு சம்பந்தப்பட்டது, அவர்களை நேசிப்பது ஈமானோடு சம்பந்தப்பட்டது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு பாட்டனாராக மட்டும் இல்லை, ஒரு தகப்பனாக இருந்திருக்கிறார்கள். தகப்பனுடைய ஸ்தானத்தில் இருந்து ஹதீஸில் வருது, ஹசன் ஹுசைன் 2 பேருமே பிறந்தபோது ரசூலுல்லாஹ் தான் அக்கீகா கொடுக்கணும். பொதுவாக அக்கீகா கொடுக்கறதுக்கான முக்கியமான இடம் பொறுப்பு யாருன்னா தந்தைக்கு தான் முழு பொறுப்பு இருக்கிறது. ஆனால் ரசூலுல்லாஹ் அலி ரலியல்லாஹு தஆலா அவர்களை தாண்டி முந்தி கொண்டு 7வது நாள் ரசூலுல்லாஹ் தன்னுடைய 2 பேர குழந்தைகளுக்கு ஹக்கீகா கொடுத்தார்கள். ரசூலுல்லாஹ்வே பாங்கு சொன்னார்கள், ஹசனுக்கும் ஹுசைனுக்கும் ரசூலுல்லாஹ்வே பாங்கு சொன்னார்கள். தஹனீக்குன்னு ஒரு அமைப்பு இருக்கிறது, இன்றைக்கி பரவலாக நம்ம சமுதாயத்தில் பரவலாக பார்க்க முடிகிறது இல்லை. அது ரொம்ப ரொம்ப முக்கியமான சுன்னத். அது என்னன்னு சொன்னால், ஒரு குழந்தை பிறந்துட்டா
பேரிச்சம்பளத்தினுடைய சின்ன கீத்தை எடுத்து வாயில் நச்சு நல்லா நெய்கிற மாதிரி நச்சு அந்த சாரை குழந்தையுடைய வாயில் கொடுக்கறது. இது ரசூலுல்லாஹ் தஹனீக்கின்னு ஒரு அமைப்பு வைத்திருக்கிறாங்க. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பல குழந்தைகளுக்கு செஞ்சுருக்கிறாங்க. இந்த ஹுசைன் ரலியல்லாஹு 2 குழந்தைகளுக்குமே ரசூலுல்லாஹ் தான் வாங்க சொன்னாங்க, ரசூலுல்லாஹ் தான் தஹனீக் செய்தார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே தன்னுடைய செலவில் 2 பேருக்கும் 2 ஆடுகள் அக்கீகா கொடுத்தார்கள் என்பதாக நம்ம பார்க்கிறோம். அருமையான சகோதர மக்களே, அந்த அளவுக்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இருவரையுமே அதிகமாக நேசித்திருக்கிறார்கள். குறிப்பாக இது முஹர்ரமுடைய மாதம் என்பதனால ஹஜ்ரத் ஹுசைன் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் இந்த மாதத்தில் தான் ஷஹீதாக இருக்கிறார்கள் என்பதனால ஹஜ்ரத் ஹுசைன் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் சம்பந்தமான கொஞ்சம் அதிகப்படியான செய்திகளை நம்ம பார்த்தோம். இதை மையமாக வைத்து தான் இன்றைக்கி குறிப்பாக இந்த ஷியாக்கள் அதிகமாக இருக்கக்கூடிய பகுதிகள், ஷியாக்களுடைய பகுதிகளில் கர்பலாவை மையப்படுத்தி ஹுசைன் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் வஃபாத்தான தினத்தை மையப்படுத்தி தன்னைத்தானே காயப்படுத்திக் கொள்வது, இஸ்லாத்திற்கு மாற்றமான துக்கத்தை வெளிப்படுத்துகிறோம் என்ற பேரில் சில அல்லாஹும் அல்லாஹ்வுடைய ரசூலும் தடுத்த சில காரியங்களை செய்வதை பார்க்கலாம். அருமையான சகோதர பெருமக்களே, இது இஸ்லாத்தில் தடை செய்யப்பட்டது என்பதில் மாற்று கருத்தில்லை. இன்ஷா அல்லாஹ் இவருடைய ஷஹாதத் சம்பந்தமாக குறிப்பாக ஹஜ்ரத் ஹுசைன் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் எந்த அடிப்படையில் ஷஹீதானார்கள், இவருடைய மரணத்தின் மூலமாக ஷஹாதத்தின் மூலமாக அல்லாஹ் இந்த உம்மத்திற்கு என்ன மாதிரியான செய்திகளை கடத்துகிறான், இன்னும் அவர்கள் சம்பந்தமாக இந்த கர்பலாவுடைய நிலைப்பாடு சம்பந்தமாக அஹ்லு சுன்னத்துல் ஜமாத்துடைய கொள்கை என்ன, இது போன்ற முஹர்ரம் 10 ஆஷிராவுடைய தினம் வரும்பொழுது ஹுசைன் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுடைய துக்கத்தை நம்ம எப்படி அனுசரிக்கணும், எப்படி அனுசரிப்பது தடை செய்யப்பட்டது என்பது பற்றிய விளக்கங்களை இன்ஷா அல்லாஹ் அடுத்தடுத்த வாரங்களில் விரிவாக பார்க்கலாம். இறுதியாக ஒரே ஒரு செய்தி, திருமதி ஷெரீஃபுடைய 3775வது செய்தி. பெருமானார் பேசுகிறாங்க, ஹுசைன் மின்னி, ஹுசைன் என்னை சார்ந்தவர். ஹுசைன் வேற யாரோ கிடையாது, ஹுசைன் என்னை சார்ந்தவர். வ அன மின் ஹுசைன், நான் ஹுசைனை சார்ந்தவன். என்னையும் ஹுசைனை பிரித்து பார்க்காதீங்க, ஹுசைன் தான் நான் தான் ஹுசைன். அஹப்பல்லாஹு, அல்லாஹ் அவரை நேசிப்பான். மன் அஹப்ப ஹுசைனன், யார் ஹுசைனை நேசிப்பாரோ, என்னுடைய பேர குழந்தை ஹுசைனை யார் நேசிப்பாரோ அவர்களை என்னுடைய ரப் அல்லாஹ் நேசிக்கிறான். அல்லாஹுடைய நேசத்திற்காகவே நீங்கள் ஹுசைனை நேசியுங்கள் என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அறிவிக்கின்ற செய்தி திருமதி ஷெரீஃபில் இருக்கிறது. அருமையான சகோதர பெருமக்களே, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அஹ்ல பைத் என்று சொல்லப்படுகின்ற குடும்ப உறுப்பினர்களை பற்றி படிப்பதும் பேசுவதும் அது ஒரு இபாதத்து. அவர்களை பற்றி பேச வேண்டிய பொறுப்பும் நமக்கு இருக்கிறது. அல்லாஹ் தஆலா குர்ஆனிலே பல இடங்களிலே அந்த குடும்பங்களை பற்றி உயர்வாக பேசியிருக்கிறான். எனவே அந்த அஹ்ல பைத்துகளை பற்றி படிப்பதும் அவர்களை நேசிப்பதும் அவருடைய கோபத்திலிருந்து நம்ம கோபத்திற்கு ஆளாகாமல் இருப்பது பாதுகாத்துக் கொள்வதும் நம்முடைய பொறுப்பு என்பதை கவனத்தில் கொள்ள வேண்டும். அல்லாஹுடைய ரசூலும் இந்த மார்க்கத்தை எந்த அளவு நமக்கு வழங்கியிருக்கிறார்களோ அந்த அளவுக்கு விளங்குவதற்கும் அதை முழுமையாக செயல்படுத்துவதற்குமான நல்ல நசீபை வல்ல இறைவன் நம் அனைவருக்கும் தந்த நல்லது புரிவானாக. வாஹிரு அல்ஹம்துலில்லாஹி ரபில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.